Question number 4. Function வந்து n to n. Natural numbers to natural numbers. நமக்கு வந்து f of x equal to x cube கொடுத்திருக்காங்க. First நம்ம இதுக்கு வந்து 1 to 1 check பண்ணிக்கலாம். 1 to 1 னா first f of x1 equal to f of x2 எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி x1, x2 belongs to natural numbers. அதுக்கப்புறம் f of x1 equal to f of x2 எடுத்துக்கிறேன். இப்போ இதை simplify பண்ணி x1 equal to x2 வருதான்னு பார்ப்போம். இப்போ x1 f of x1 க்கு பதில் நான் x1 cube போடுறேன், இங்கே x2 cube போடுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டு பக்கமும் cube root எடுத்தா இதுக்கு வந்து நமக்கு x1 equal to x2 கிடைக்கும். இல்லைனா இதை left hand side கொண்டு வந்து x1 cube minus x2 cube கொண்டு வந்து equal to 0 போட்டு இது a cube minus b cube ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a minus b into a square plus ab plus b square. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு a minus b போது x1 minus x2 வரும். இந்த இடத்துல x1 square plus x1 x2 plus x2 square equal to 0 இருக்கும். ஓகேவா? அப்போ x1 minus x2 equal to 0 போது x1 equal to x2 நமக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த கண்டிஷன் என்ன? இது வந்து not possible இருக்கும். not possible in real and natural numbers. ஏன் not possibleனா இதோட வேல்யூ வந்து not equal to 0. இதோட வேல்யூ எப்பவுமே 0க்கு ஈக்குவலா இருக்காது. ஏன்னா இப்போ x1 x2க்கு ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ சம்திங் கிடைக்கும். அந்த வேல்யூவும் 0வும் ஈக்குவலா இருக்குமா? இருக்காது. இப்போ x1க்கும் x2க்கும் நான் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுக்கிறேன். இப்போ -1 + 1 எடுக்கிறேன். அப்போ 1 ஸ்கொயர் இங்க -1 + 1 இருக்கும். ஈக்குவல் டு 0வா இது? 1 - 1 1 ஈக்குவல் டு 0வா இருக்குமா? நாட் ஈக்குவல் டு 0. நீங்க எந்த நம்பர் போட்டாலும் இந்த கண்டிஷன் வந்து நாட் பாசிபிளா தான் இருக்கும். ஸோ அதனால நான் x1 ஈக்குவல் டு x2 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ x1 ஈக்குவல் டு x2 போது இது வந்து ஆன் 1 to 1 ஃபங்க்ஷனா நம்ம இந்த வேல்யூஸ் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னது? f of x equal to x cube. நான் இந்த டயக்ராம் போடுறேன், இங்கே ஏரோ டயக்ராம் போட்டு நம்ம அதுக்குள்ள செக் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து x cube, இங்க இருக்கிறது டொமைன், இது கோடொமைன், இது x, இது f of x. இப்போ xக்கு நான் வந்து 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். x equal to 1 போது f of 1 equal to 1 cube வந்து என்னது? 1. இப்போ நான் xக்கு 2 போடுறேன். 2 cube என்ன கிடைக்கும்? சாரி 2 cube 8. xக்கு 3 போடுறேன். அப்போ 3 cube 3 3s are 9 27. ஓகேவா? இதே மாதிரி நான் போட்டுட்டே போகலாம். அப்போ இங்க 1 2 3 4 இங்க எனக்கு 1 2 எக்ஸெட்ரா 8 9 இப்படி எல்லாம் கிடைக்கும். 27 வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் மேப் பண்றேன். x 1ன்னு இருக்கும்போது எனக்கு f of x 1 இருக்கும்போது 1 வந்து 1 கூடவே மேப் ஆகுது. 2க்கு வந்து 8 கூட மேப் ஆகுது. நான் 3 போடும்போது அது 27 கூட மேப் ஆகுது. 4 போடும்போது 64 கூட மேப் ஆகும். பட் இந்த எண்ணில் இருக்க எல்லா நம்பர்ஸுக்குமே ஒரு யூனிக் இமேஜ் வந்து இந்த கோடொமைன்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா x கியூப்னு போது அது ஒவ்வொன்றா கியூப் பண்ணி பொட்டி போகும்போது ஒரு யூனிக் இமேஜ் இருக்கும். அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு சொல்றேன், நான் 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஆன் டு செக். ஆன் டு போடும்போது f of x equal to x cube இருக்கு. நான் ஆரோ டயக்ராம் போடுறேன். ஃபங்க்ஷன் வந்து x cube, இது டொமைன், இது கோடொமைன். இப்போ இதுல எனக்கு நான் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா 1 2 3 8 9 இப்படி எல்லா நம்பர்ஸும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ f of x equal to x cube, x வந்து என்னது? belongs to natural number. இப்போ நான் 1 போடுறேன். f of 1 போடும்போது இது 1 cube 1 ஆகுமா? f of 2 போடும்போது 2 cube 8 இருக்கும். f of 3 போடும்போது 3 cube 27 இருக்கும். இப்போ 1 1 கூட மேப் ஆகும், 2 8 கூட மேப் ஆகும், 3 27 கூட மேப் ஆகும். இல்ல நமக்கு ரேஞ்ச் பார்த்தோம்னா 1 cube 2 cube 3 cube 4 cube இருக்கு. கோடொமைன் என்ன இருக்குன்னா, கோடொமைன்ல வந்து எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே இருக்கும். ஸோ பட் ரேஞ்சில் வந்து 1 cube 1 2 cube 8 இருக்கும், 3 cube 3 3s are 9 27 எக்ஸெட்ரா இதுதான் இருக்கும். பட் இந்த கோடொமைன்ல 1க்கு அப்புறம் 2
3 4 5 6 7 8க்கு அப்புறம் 9 ஸோ எக்ஸெட்ரா இந்த நம்பர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஓவர்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் வந்து நம்மளோட டொமைன்ல இருக்காது. ஸோ அதனால கோடொமைனும் ரேஞ்சும் வந்து நாட் ஈக்குவல்டாக இருக்கும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஆன்டுன்னு சொல்லுவோம். ஸோ கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து therefore f is not onto function. நம்ம என்ன எழுதணும்னா since 2 3 4 5 6 etc doesn't have corresponding pre-image, so it is not onto one function.